விவோ இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ், இந்த விவோ V50ல நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற உங்களில் 100க்கு 3 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதை இன்னும் கொஞ்சம் அதிகமா உயர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும். மீதி இருக்கிற ஆளுங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கண்டிப்பா வர்த்தா இருக்கும். இப்போ இதோட அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாக்ஸ் அதே சிமிலர் பாக்ஸ் தான். பாக்ஸ் சைஸ் சின்னதா இருக்கு. சார்ஜர் ஏதாவது கட் பண்ணிருக்காங்களான்றத உள்ள பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணதும் இதுல ஒரு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை பத்தி அப்புறம் வரேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கேஸ் கொடுத்துருக்காங்க. சிம் ரிமூவல் பண்றதுக்கான ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அப்புறமே உங்களுக்கு வாரண்டி டீடைல்ஸ், 90 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கு. அப்புறம் டைப் சி டு டைப் ஏ கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ பாக்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா டிஸ்பிளேல ஒரு குறை இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நல்லா இருக்குன்றத பார்த்தலாம். இந்த போன்ல உங்களுக்கு 4 பக்கமும் வளைவான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனால இது ஒரு பிரீமியம் ஃபீலை கொடுக்குது. இதை தான் இவங்க குவாட் கர்வ் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. சரி, இதில் உங்களுக்கு பிரைட்னஸ் லெவலும் இன்டோரில் யூஸ் பண்ணும்போதும் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கு அடுத்தது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. யூடியூப்பில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணும்போது 4Kல HDR கண்டென்ட் ப்ளே பண்ணும்போதும் நல்ல டீட்டெயில்ஸும் கலர்ஸையும் கொடுத்துச்சு. சரி, இவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன், அப்புறம் என்னதான்டா குறையா இருக்குன்னு கேட்குறீங்களா? இங்கே உங்களுக்கு V40ல 1.5K பேனல் கொடுத்துருந்தாங்க. அதனால உங்களுக்கு டெப்த் அண்ட் டீட்டெயில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் உங்களுக்கு 2 பக்கம் வளைவான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அதை இந்த முறை 4 பக்கம் வளைவான டிஸ்பிளே கொடுத்துட்டு ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. அதனால குவாலிட்டி டிஃபரன்ஸ் வந்து மைல்டா நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. சரி, டிஸ்பிளேல இங்க கொடுத்துட்டு வேற எங்கேயாவது இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. இந்த பேட்டரி சைஸுக்கு ஏற்ற வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. வெயிட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க பேட்டரியோட சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது 55 நிமிஷத்துல 0 to 100% ஃபுல்லா சார்ஜ் எடுதுங்க. சரி, பேட்டரி சார்ஜிங்லாம் ஓகே, எனக்கு எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியணும்னு கேக்குறீங்களா? இந்த இடத்துல நான் ஒரு நாள் 1.5 நாள் சொல்லிட்டு போங்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்காகவே ரன் பண்ணியிருந்தேன். இதில் எனக்கு 8 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சது. இந்த டெஸ்டிங்கோட ரிசல்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இதில் ஒரு ஸ்டாண்ட் பை டைம் அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா 100% சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஃபோனை நான் சும்மா ஒரு நாள் போட்டு வச்சிடுறேன், எந்த ஒரு யூஸும் பண்ணலன்னா 2% குறையிறதே பெரிய விஷயமா இருக்கு. சரி, பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன். வேற எங்கேயாவது ஆப் வச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வச்சிருக்காங்க. அது ஒரு மிக்ஸ்டு ஃபீல் கொடுக்குற ஒரு ஏரியா. அது என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதோட டிசைனை தான் பதிலா சொல்லணும். இங்க V40ல யூஸ் பண்ணிருக்க அதே டிசைன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, என்ன நல்லா பண்ணிருக்காங்கன்னா இங்க மொத்தமா 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில இருக்கிற இந்த கிரே கலர்ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல, அதுக்காகவே இன்னும் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அங்க உங்களுக்கு பேக்ல வந்து கிளாஸ் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க எல்லா கலர் வேரியன்ட்லயும் சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க IP68 அண்ட் IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். இந்த ரேட்டிங் வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும். என்னன்னா தண்ணியிலலாம் போட்டு விளையாடலாம், ஆனால் வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமான ஏரியாக்குள்ளே தான் நுழைய போகிறோம். இங்கே விவோ எகெயின் கொஞ்சம் சொதப்பல் பண்ணியிருக்காங்க. அது இதோட பர்ஃபார்மன்ஸ். இங்கே பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகனோட 7 Gen 3 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் தான் இவங்க விவோ V30, V40, இப்போ V50 இந்த 3 ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரே ப்ராசஸர் 3 ஜென்ரேஷனாக யூஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்களோட சைக்கிள் வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபோன் லான்ச் பண்றாங்க. ஆனா இதோட ஸ்டெபிலிட்டில தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப ரன் பண்ணும்போது ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கிறது, நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது கிடைக்கல. இது ரியல் லைஃப்லயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி Android பொறுத்த வரைக்கும் 8 lakhs வரலியமான பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கிடைக்குது. ஆனா 3D மார்க் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல எனக்கு 85%ல இருந்து ஒரு 99% அப்படின்ற ஸ்டெபிலிட்டி வேரியேஷன் இருக்கு. இதே தெர்மல் த்ராட்லிங் சைட் போகும்போது எனக்கு 65%ல இருந்து 90% அந்த மாதிரியான வேரியேஷன் காட்டுது. இதோட வேரியேஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இது வந்து ரியல் லைஃப்ல நான் கேமிங் புஷ் பண்ணும்போதும் இதே மாதிரி தான் கிடைச்சிச்சு. ஒரு சில டைம் 60 FPS வந்து நல்லா ஸ்டேபிளா கிடைச்சிச்சு. கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. ஆனா சில நேரங்கள்ல நல்லா லேக் ஆகிற ஃபீல் தான் கிடைக்குது. ஸோ கேமிங் ஆப்டிமைசேஷனும் நல்லாவே தேவைப்படுது இந்த போனுக்கு. அடுத்ததா இதே நார்மல் யூசேஜ்க்குலாம் போறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூமே இருக்காது. நல்லா ஸ்மூத்தாவே ரன் ஆகுது. சரி, பெர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் தேவை, வேற என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? இங்க தான் இதோட ஸ்பீக்கர் வருது. இங்க உங்களுக்கு 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த போன்ல இல்லைனாலும் ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்ப அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வந்து அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. காலிங்னு வரும்போது 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட கால் குவாலிட்டியில எந்த விதமான டிராப்புமே இல்ல, ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ஓகேடா, எனக்கு இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா?
பாத்தீங்களா, இங்க தான் மஜா பண்ணிருக்காங்க. விவோவோட V சீரிஸ்ல எப்பயுமே கொடுக்குற மாதிரி இந்த முறையும் கொடுத்துருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இங்க உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க, பேக்ல 2 சென்சார் இருக்கு, ரெண்டுமே 50 மெகா பிக்சல் சென்சார். கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி RR லைட் கொடுத்துருக்காங்க, இதனால லோ லைட்லயும் நல்ல பிக்சர்ஸ் எடுக்க முடியுது. முக்கியமா ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு லென்ஸ் ஃபிளேர் எஃபெக்ட்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. பேக் கேமராலையுமே உங்களுக்கு ஒரு 10 ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லென்ஸ் ஃபிளேர்ல மட்டும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிஃப்ரெண்டான வெட்டிங் போர்ட்ரைட் மோடுன்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களுக்கு போர்ட்ரைட் வீடியோ சப்போர்ட்டும் இருக்கு. இங்கேயுமே ஜீஸ் கொலாபரேஷனும் இருக்கு, நார்மல் போர்ட்ரைட்ஸும் இருக்கு. இதுல எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சிறப்பாகவே வந்துருந்துச்சு. இது இல்லாம நார்மலா எடுக்கிற பிக்சர்ஸ்ல பார்க்கும்போது பேக்ல எடுக்கிற அல்ட்ரா வைட் அண்ட் நார்மல் சென்சாரோட குவாலிட்டி ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. அதுல இருக்கிற கலர் டிஃபரன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நார்மல் சென்சார்ல எடுக்கும்போது போர்ட்ரைட்டோட இமேஜஸ்மே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் இங்க பேக்ல வீடியோ குவாலிட்டியோட சப்போர்ட்னு பார்க்கும்போது 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. இதை வச்சு நான் வீடியோஸ் எடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, முக்கியமா ஃபிக்ஸ்டா வச்சு எடுக்கும்போது. ஆனா மூவ்மெண்ட்ல கொஞ்சம் ஜிட்டர் ஆகிற ஃபீல் தான் கிடைச்சிச்சு. அது இல்லாம உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சார்லயும் 4K 30 FPS சொல்லி ரெக்கார்ட் பண்ற சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராலயும் உங்களுக்கு 4K 30 FPS சொல்லி ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வேணும்னா 1080p 30 FPS வச்சு அல்ட்ரா ஸ்டடி மோட்ல ஷூட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு கிராஃப்ட் ஃபேக்டரும் வந்துரும். இங்க ஓவராலா இதோட கேமராஸ்னு பார்க்கும்போது நிறைய விஷயத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெடிகேட்டடா ஏதாவது ஒரு கேமரா வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, முடிஞ்சா நான் பண்ண ட்ரை பண்றேன். சரி, இதுதான் இம்ப்ரூவ்மெண்டான்னு கேட்டா இது மட்டும் இல்ல, இங்க சாஃப்ட்வேர்ஸ்லயும் நிறைய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இங்க உங்களுக்கு Fun Touch OS 15ல தான் இந்த போன் ரன் ஆயிட்டு இருக்குது. Android 15ல 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த வருஷத்துல விவோல இந்த அனிமேஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வால்பேப்பர் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. இங்க AI ஃபீச்சர்னு பார்க்கும்போது உங்களுக்கு லைவ் கால் டிரான்ஸ்லேஷன்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தமிழ்ல இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் அந்த AI எரேசர் 2.1 ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல கட் அவுட்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் இந்த மாதிரி ஆப்ஷனும் கிடைச்சிரும். இதுல இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே அள்ளி கொடுத்திருக்காங்க. அதை உங்களால ஒரு சில இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். சில இடங்கள்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெக்கமெண்டேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதெல்லாம் ஃபியூச்சர்ல கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். சரி, இது மட்டும் தான் குறையான்னு கேட்டா சாஃப்ட்வேர்ல முக்கியமா இந்த ஐகான் ஸ்டைல்ல இன்னும் பெட்டரான ஆப்டிமைசேஷனை கொண்டு வரலாம். ஃபாண்டோட ஸ்டைல்லையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான டியூனிங் தேவைப்படுது. இதெல்லாம் ஓகேப்பா. அடிஷனல் ஃபீச்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேக்குறீங்கன்னா இந்த போன்ல உங்களுக்கு Wi-Fi 6க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.4க்கான சப்போர்ட் கிடைச்சிரும். ஆனா இந்த போன்ல இன்னொரு மிகப்பெரிய குறையா இருக்கிறது UFSல 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. LPDDR4X ரேம்ல உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமா இதோட 8GB 128GB வேரியன்ட் கார்டு ஆஃபர்லாம் போக 31,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரைஸுக்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா முக்கியமா இந்த கேமரா ஃபங்க்ஷன், ஸ்பீக்கரு, இந்த குவாட் கர்வ் டிஸ்ப்ளே இந்த மாதிரியான சிறப்பான அம்சத்துக்காக இந்த போனை வாங்கலாம். சரி, எந்த ஏரியால அடி வாங்குதுன்னு சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் UFS 2.2 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா UFS 3.1 கொடுத்திருக்கலாம். அது இல்லாம இதோட பர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்ன்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ரிவ்யூ வீடியோ வேணும்ன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்